விளிம்பை கடக்கும் போது வளைவதற்கு காரணம். ஒளி ஒரு கூரிய விளிம்பை கடக்கும் போது வளைவதற்கு காரணம். இதுல தெரிப்பு, முறிவு, தலையீடு, கோணல், முழுவகத் தெரிப்புன்னு தந்திருக்காங்க. இப்போ இதுல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சிருக்கணும். முதலாவது தெரிப்பு. தெரிப்பண்டா ஒரு பரப்புல ஒளி பட்டு தெரிக்குது, இதைத்தான் தெரிப்பண்டு சொல்லுவாங்க. படுகோணம் சமன் திரிகோணம் இது வேற விஷயம், சரியா? இதான் தெரிப்பண்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி முறிவு, ஒரு பொருளானது ஒரு மேற்பரப்புல பட்டு முறிஞ்சு போகுது. உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கு, இதை படத்தை பார்த்தாலே விளங்கு, இதுதான் முறிவு. அடுத்த தலையீடு. தலையீடை பார்த்தோம்னா இது தலையீடுல இதான் கோணல். இதுல காட்டுறது கோணலா, இது கோணல், சரியா? இந்த படத்துல இருக்குதான் கோணல். அதே மாதிரி இது முனைவாக்கம். இது என்னண்டா முனைவாக்கம், அதாவது ஒரு சின்ன இடைவெளிக்குள்ளால குறுக்கலாண்டு செல்லும் போது முனைவாக்கப்படுது. அதாவது இதுல வந்த இந்த ஒரஞ்சு கலர் இதுன்றது இல்லாம போகுது. அடுத்ததுதான் இது தலையீடு. அதாவது இரு அலைகள் என்ன செய்யுதுண்டா மேலே போய் இந்த பாருங்க, இந்த புள்ளிகள்ல இதெல்லாம் உயர்வா இருக்கு. இதில் எடுத்தோம்னா இதில் ஒரு வேவ் கனெக்ட் தான் போய் கொண்டிருக்கும், இப்படி வேவாக தான் போய் கொண்டிருக்கும். ரெண்டு அலைகள மேற்பொருந்துகால இந்த தலையீடு உருவாகி கொண்டிருக்கு. இப்போ ஓவராலாக இந்த இருக்கு. முதலாவது தெரிப்பு படம் காட்டியிருக்க, மூலக திரிப்பண்டாலும் இதுதான் தெரிப்பு. அதே மாதிரி முறிவு ரெண்டாவது படம். அடுத்த மூன்றாவது படம் இந்த இருக்கு தலையீடு. நாலாவது படம் தான் கோணல். அஞ்சாவது படம் முழுவக தெரிப்பு. இதை பற்றி நான் கொஞ்சம் இமேஜின் இருந்தாலே போதும், இந்த கேள்வி நோமலாக செஞ்சிடலாம். இதில் வடிவாக கேட்டிங்கன்னா இந்த கூரிய விளிம்பு இதான் பிரச்சனை. கூரிய விளிம்பை கடக்கும் போது வளைவதற்கு காரணம். இதில் இந்த அலை போகும்போது வளையுதா? முதலாவது படத்தில் இல்லை, வளையலை. அதே மாதிரி ரெண்டாவது படத்தில் வளையுதா? இல்லை, வளையலை, முறியுது. ஆனால் இந்த படத்தில் பாருங்கள், நேராக போன ஒரு அலை ஒன்று அங்கால போன பிறகு ஒரு வளைவை ஏற்படுத்துது. ஆகவே கூரிய விளிம்பை கடக்கும் போது, இந்த கூரிய விளிம்பை கடக்கும் போது வளைவதற்கு காரணம் என்னண்டா கோணல் தான் காரணம். முனைவாக்கத்துல ஒரு அலை ஒன்று இல்லாமலே போகுது, அழிஞ்சு போகுது. தலையீட்டுல இன்னொரு அலையோட மேற்பொருந்தது. ஆனா இதுல கேட்ட கேள்வி கூரிய விளிம்பை கடக்கும் போது வளைவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்து இந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கோணல் தான் காரணம்.